வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஆதேஸ்ல ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் குட்டி குட்டி டாபிக்ஸா பார்த்துட்டு வரோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட். அதாவது கொலிஜியம் சிஸ்டம் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு. அதுல வந்து 4 ஜட்ஜஸ் கேசஸ் இருக்கும். அந்த கேசஸை ஷார்ட்டா பார்த்துடலாம். ஸோ கிளாஸ்க்குள்ள போகலாம். சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகிள் 124 பகுதி 5ல் இருக்க ஆர்டிகிள் 124 எதை பத்தி சொல்றாங்கன்னா, நம்மளோட குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வந்து சிஜிஐ கூட இந்திய தலைமை நீதிபதி கூட கன்சல்ட் பண்ணி ஒவ்வொரு நீதிபதிகளையும் நியமிக்கிறாரு சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு பேர் தான் கொலிஜியம்னு சொல்லுவாங்க. இந்த கொலிஜியம் வந்து இந்திய தலைமை நீதிபதியும் அது கூட ஒரு 4 மூத்த நீதிபதிகளையும் கொண்டு இருக்கும். இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல ஒரு ஜட்ஜை சொல்லுவாங்க. அந்த ஜட்ஜை தான் இந்திய பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இதுதான் அந்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொலிஜியம்ன்ற சிஸ்டம் தான் போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ரெண்டுக்குள்ள ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு கீழே பார்க்கலாம். இதை சொல்ற ஆர்டிகிள் 124 சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதே ஹை கோர்ட்டுக்குன்னா ஜட்ஜஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு உயர் நீதிமன்றத்துக்காக ஆர்டிகிள் 217 வச்சிருக்காங்க. இப்போ வந்து இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சேம் கான்செப்ட் தான். பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து யார் கூட அவங்க கன்சல்டேஷன், யாரோட ஆலோசனை பெறலாம், சிஜிஐ இருப்பாங்க, கவர்னர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த மாநிலத்தோட உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இருப்பாங்க. இந்த 3 பேரையும் கன்சல்ட் பண்ணுவாங்க. இதுல ஹை கோர்ட்டுக்குன்னு ஒரு கொலிஜியம் இருக்கும். அந்த கொலிஜியம்ல யார் இருப்பாங்கன்னா, ஹை கோர்ட்டோட தலைமை நீதிபதி இருப்பாங்க. அது போக மீதி 2 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாரோட கன்சல்டேஷன்ல தான் பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த கொலிஜியம் சிஸ்டம் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ற ஒரு அமைப்புக்கு பேர் தான் கொலிஜியம் சிஸ்டம். அது வந்து எப்படி எவால்வ் ஆச்சுன்னு பார்க்கலாம். முதல் ஜட்ஜஸ் கேஸ், முதல் நீதிபதிகள் வழக்கு வந்து 1981 வருது. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதியோட சிஜேயோட கன்சல்டேஷன் வந்து கன்கரன்ஸ் இல்லை, அதாவது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால என்ன நடந்துச்சுன்னா, எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துக்கிட்ட அதிக பவர் போயிருச்சு. பிரசிடென்டே தன்னிச்சையா ஒரு நீதிபதியை நியமிக்கிற அளவுக்கு பவர் போயிருச்சு. அதனால முதல் ஜட்ஜஸ் கேஸ்ல வந்து ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. நீதித்துறையோட தன்னாட்சி வந்து இங்க பறி போகுது. ஸோ வந்து நமக்கு கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மீறுற மாதிரி முதல் ஜட்ஜஸ் கேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாக்டா ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் 2வது நீதிபதிகள் வழக்கு வந்துச்சு. அதுல அவங்க ஏற்கனவே சொன்னதை வந்து மீறி இருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கன்சல்டேஷன் பண்ணீங்கன்னா நீங்க கன்ஃபார்மா சிஜே யாரை சொல்றாங்களோ அவங்களதான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொலிஜியம் அப்படின்ற ஒரு அமைப்பை நாங்க உருவாக்குறோம். அதுல தலைமை நீதிபதியும் மூத்த நீதிபதிகளும் இருப்பாங்க. அவங்க எடுக்கிற முடிவு தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 3வது ஜட்ஜஸ் கேஸ் அது நடந்து ஒரு இது நடந்து ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா, அப்புறம் இது நடந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, ஸோ 12 இயர்ஸ் அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் 1998ல சுப்ரீம் கோர்ட்டை ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு இந்திய தலைமை நீதிபதியும் அது போக 4 மூத்த நீதிபதிகளும் இருக்கணும். இதுவே உயர் நீதிமன்றம்னா இந்திய தலைமை நீதிபதி கூட 2 மூத்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. இதுதான் இதோட ப்ரொவிஷன்ஸ். இப்போ நமக்கு 31 டிசம்பர் 2014ல ஒரு சட்டம் இயற்றினாங்க. 99வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது வந்து 2015. சரிங்களா? அதுலதான் 4th ஜட்ஜஸ் கேஸ் நடந்திருக்கும். இந்த சட்ட திருத்தம் பண்ணது 31 டிசம்பர் 2014. இது டிஎன்பிசி பிவைக்யூ. ஓகே, இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் சொல்லியிருப்பாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கூட ஒரு டிஎன்பிசில ஒரு பிவை. ஓகே, ஸோ வந்து 99வது சட்ட திருத்தம் இதுவும் முக்கியம். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொலிஜியம் முறை இனிமே தேவையில்லை. சிஜே இருக்கட்டும், 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கட்டும், அது போக சட்ட அமைச்சர் லா மினிஸ்டர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற 2 எமினன்ட் பர்சன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நமக்கு வந்து நீதித்துறை வந்து தன்னிச்சையா இயங்கணும், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி தான் இருக்கணும். ஆனா இங்க லா மினிஸ்டரும் 2 எமினன்ட் பர்சன்ஸும் வெளியில இருந்து நிர்வாகத்துல இருந்து வர்றதுனால எக்ஸிக்யூட்டிவ் வந்து உள்ள தலையிடுறாங்க. அதனால இது செல்லாது அப்படின்னு சொல்லிடுச்சு 2015ல வந்து
4வது ஜட்ஜஸ் கேஸ் நடக்குது. 99வது சட்ட திருத்தத்தை நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆர்டிகிள் 13 அதை பத்தி பேசியிருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனோட அடிப்படை கட்டமைப்பை மீறுற மாதிரி இருக்கிற சட்டங்கள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. as well as சட்ட திருத்தத்துக்கு அது பொருந்தும். அதனால அதை இப்போ ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுவாங்க. இப்போ ப்ரெசண்டா நமக்கு இருக்க மெத்தட் வந்து ஜுடிஷியரியில வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு கொலிஜியம் மெத்தட் தான் இருக்கு. இப்போ நம்மளோட 52வது இந்திய தலைமை நீதிபதி யாருன்னா B.R. கவாய். இவர்தான் 52வது இந்திய தலைமை நீதிபதி. இவரோட சிறப்பு என்னன்னா, இவர்தான் இந்தியாவோட முதல் புத்திஸ்ட் சிஜேஏ. புத்த மதத்தை சார்ந்த ஒரு சிஜேஏ இவர்தான். ஸோ நமக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த கேசஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.